ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 63வது தலைப்பு. பிரேத சம்ஸ்காரம். ஷரீரத்தின் சிறப்பு. ஒரு கேள்வி தோன்றும். உடம்பை விட்டு போன ஜீவனின் திருப்திக்காக ஸ்ராத்தம் முதலானவை செய்வது பரோபகாரம் என்றால் சரிதான். ஆனால் ஜீவன் உயிர் போன இந்த வெறும் உடம்புக்கு எதற்கு சம்ஸ்காரம் என்று தோன்றலாம். உயிரோடு இருக்கிறவர்களுக்கே உபகாரம் பண்ண முடியாமல் இருக்கிறது. செத்துப்போனபின் பிணத்துக்கு என்ன சேவை வேண்டி கிடக்கிறது? ஏதோ சம்பிரதாயம் என்று வந்து விட்டதால், அதை விடுவதற்கு பயமாயிருப்பதால், அவள் வீட்டில் மரணம் நடந்தால் பிரேத சம்ஸ்காரம் பண்ணத்தான் வேண்டியிருக்கிறது. இது போதாதென்று யாரோ அனாதை போய்விட்டானென்றால் அவன் உடம்பை முனிசிபாலிட்டிக்காரர்கள் அடக்கம் செய்ய போகும்போது நாம் எதற்கு வலுவிலே தடுத்து சம்ஸ்காரம் பண்ணுகிறேன் என்று இழுத்து விட்டு கொள்ள வேண்டும்? பிரேதம் என்றாலே ஒரு பயம், கூச்சம் இருக்கிறது. இதில் சம்பந்தமில்லாததை எதற்காக நாமாக எடுத்து போட்டு கொள்ள வேண்டும்? உயிர் போன வெறும் கட்டையான உடம்புக்கு என்ன பரோபகாரம் வேண்டியிருக்கிறது என்று கேட்கலாம். சாஸ்திரங்களை கூர்ந்து பார்த்தால், ஒரு ஜீவன் ஷரீரத்தை விட்டு போய்விட்டாலும் அதன் அங்கங்களில் கண்ணில் சூரியன், வாயில் அக்னி, கையில் இந்திரன் என்று எல்லாம் இருக்கும் தேவாம்சங்கள் உடனே அதனதன் மூலஸ்தானத்துக்கு போய்விடவில்லை என்று தெரிகிறது. பிரேத சம்ஸ்காரத்தின் மூலம்தான் அவற்றை அதனதன் ஸ்தானத்துக்கு அனுப்பி வைக்கிறோம். அபர மந்திரங்களை பார்த்தால் தெரியும். ஜீவாத்மா என்கிற புருஷன் 16 கலை உள்ளவன் என்பார்கள். இதில் 15 கலைகள் மட்டுமே உயிராக இருப்பது என்றும் உடம்பும் ஒரு கலை என்றும், எனவே உயிர் போன பின்னும் ஒரு கலை உள்ள அந்த உடலை ஈஸ்வரார்ப்பணமாக்கவே பிரேத சம்ஸ்காரம் தேவைப்படுகிறது என்றும் ஒரு அபிப்பிராயம் உண்டு. சாஸ்திரங்களில் தகனம் பண்ணுவதை அந்தியேஷ்டி, அந்திய இஷ்டி, அதாவது இறுதியான வேள்வி என்றே ரொம்பவும் உயர்த்தி சொல்லியிருக்கிறது. கர்ப்பம் தரிப்பதிலிருந்து ஒரு ஜீவனை ஒவ்வொரு பருவத்திலும் எப்படி சுத்தி பண்ண வேண்டும் என்பதற்காக சாஸ்திரங்களில் 40 சம்ஸ்காரங்களை சொல்லியிருக்கிறது. சம்ஸ்காரம் என்றால் நன்றாக ஆக்குவது என்று அர்த்தம். நன்றாக ஆக்கப்பட்ட பாஷைதான் சம்ஸ்கிருதம். உபநயனம், விவாகம் ஆகிய எல்லாமே ஜீவனை அந்தந்த நிலையில் பக்குவப்படுத்துவதற்காக ஏற்பட்ட சம்ஸ்காரங்கள்தான். வாழ்நாள் கர்மா முழுவதையும் வேள்வியாக ஈஸ்வரனிடம் ஆகுதி செய்து கொண்டே இருக்கிற ரீதியில் இந்த 40 சம்ஸ்காரங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. இப்படி வாழ்க்கையையே யாகமாகச் செய்த ஒருவனுக்கு வாழ்க்கை முடிந்த பிறகு கடைசியில் மற்றவர்கள் செய்கிற யாகம்தான், அதாவது அந்திய இஷ்டியே பிரேத சம்ஸ்காரமாகும். எந்த உடம்பை வைத்து கொண்டு பாக்கி யஜ்ஞங்களை ஒருத்தன் பண்ணினானோ அந்த உடம்பையே சிதாக்னி, சிதை தீயில் ஹோமம் பண்ணி விடுவதுதான் இது. பிரேத சம்ஸ்கார மந்திரங்களில் அப்படித்தான் சொல்லியிருக்கிறது. ஹோமத்துக்குரிய மற்ற வஸ்துக்களை நெய்யினால் சுத்தி செய்து அக்னியில் போடுகிற மாதிரித்தான் பிரேதத்தையும் சுத்தம் பண்ணி தகனம் செய்ய சொல்லியிருக்கிறது. உடம்பு ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணப்படுகிறது. மண்ணில் அடக்கம் பண்ணுவதானாலும் ஈஸ்வரார்ப்பணமே ஆகிறது. இதை பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்கிறேன். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.